ரன்வீருக்கு சர்ச்சையில சிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. கர்நாடகா மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதா சொல்லியிருந்தாரு, மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. RSS அமைப்பு கூட இப்போ அவர் இணைய போறாராம். அதை பத்தி தான் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. துரந்தர் 1 and 2 படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஹிட் கொடுத்த ஒரு மூவி, மக்கள் மத்தியில பேசப்படும் ஒரு மூவியாவே மாறுச்சு. அதை தொடர்ந்து RSS-ஓட தலைமையகத்துக்கு போயிட்டு RSS-ஓட தலைவர் மோகன் பகவத் அவர் கூட போயிட்டு நம்ம ரன்வீர் பேசிட்டு வந்திருக்காராம். அதுதான் இப்ப எல்லாரும் பேசும் பொருளாவே ஆயிருக்கு. அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, RSS அமைப்பு கிட்ட போயிட்டு துரந்தர் 2 படம் இப்படிலாம் ஓடி இருக்கு, நல்ல விதமா பேர் எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு அவர் படத்தை பத்தி இவர் பேசியிருக்காரு. தலைவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த சேவையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கோம், நாங்க இந்த சேவையெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையை பத்திலாம் இவர்கிட்ட பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல 2 பேருமே பேசிட்டு இருந்திருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம ரன்வீர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, RSS உருவாக்குன ஹெதிவா ஸ்மிருதி மந்தர் அவரோட சமாதிக்கு போயிட்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம RSS-ஓட 2வது தலைவர்னு அழைக்கப்படுற MS கோல்வால்கர் அவருக்கும் போயிட்டு நினைவஞ்சலி செலுத்தியிருக்காரு. இதை பத்தி தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டே இருந்தாங்களாம். நினைவஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் அங்கங்க என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தலைமையகத்தையே சுத்தி காமிச்சிருக்காங்க RSS-ஐ சேர்ந்தவங்க. முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, RSS-குள்ள இவர் வந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம மீடியாக்காரங்களாம் சும்மா விடுவாங்களா? இதை கண்டுபிடிச்சு இப்போ இன்ஸ்டாகிராம்ல இது பேசும் பொருளாவே ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகா படுகோனும் ரன்வீரும் ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க ஒரு படத்து மூலியமா நடிச்சு. அந்த படத்துல இவர் முஸ்லீமாவும் அவங்க இந்துவாவும் நடிச்சிருப்பாங்க. பத்மாவதின்ற கேரக்டரை தீபிகா படுகோன் வந்து அதுல பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரை அவங்க தப்பா போர்ட்ரே பண்ணதாலும் அதனால மக்கள் மத்தியில கெட்ட பேர் வாங்கி தரீங்க அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயத்த. ஆனா அந்த படத்துல வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. RSS வந்து அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொன்றுலாம், யார் அவங்கள கொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து 10 லட்சம் வேற நான் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி RSS சேர்ந்த ஒரு நபர் சொன்னாரு. அது வந்து அப்போ சர்ச்சையாவே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு RSS விட்டுலாம் கொஞ்ச காலத்துக்கு நீக்கி வைக்க தான் செஞ்சாங்க. அது இவ்வளோ பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறமும் தீபிகா படுகோனுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அவங்க கூடயே பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்லாம BJP-க்கு பிரச்சாரம் பண்ற படமாவே வந்து துரந்தர் 1 and 2 படம் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்குமே இவர் நடிச்சு கொடுத்திருந்தாரு. BJP-யை ஏன் இதுல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, BJP-யோட முதுகெலும்பாவே பார்க்கப்படுறது RSS தான். ஏன்னா அவங்க தான் கூட சேர்ந்து எல்லா விஷயமும் பண்ணவும் செய்யறாங்க. அதனாலேயே ரன்வீர் வந்து அந்த படத்துல நடிக்கும் போது பெரிய சர்ச்சையாவே ஆயிடுச்சு. ஏன் தீபிகாவோட கமெண்ட்ஸுக்கே போயிட்டு எல்லாரும் வந்து ஏன் இந்த படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல, அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா அவங்க 2 பேருக்கும் வேறுபாடு இருக்கா, அதனாலதான் இந்த படத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் தீபிகாவை பத்தி கேட்டிருந்தாங்க. ரன்வீரும் யாருக்குமே தெரியாம RSS-குள்ள போய் பேசிட்டு இருந்த நிலையில இப்ப எல்லாரும் மக்கள்லாம் என்ன பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, தீபிகாக்கே இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இதையும் அவர் வந்து பொருட்டாவே மதிக்கல. தீபிகாவும் இந்த மாதிரி படத்துக்காக எந்த போஸ்டரும் போடவே இல்லை. அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் கூட அவங்களும் இந்த சைடு வந்து சரியா இது பண்ணல. இவரும் இந்த மாதிரி RSS கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து RSS கூடயே வந்து கொள்கை ரீதியா ஜாயின் பண்ணிட்டாங்களோ, RSS கூட இவங்க ஜாயின் பண்ணிட்டு BJP-க்காக பின்னாடி நின்று ஏதாவது வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.